Good morning, students. Sir, good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Okay, நம்ம லாஸ்டா வந்து இந்த டாப்லர் எஃபெக்டோட நிறுத்தியிருக்கோம். இன்னைக்கு முடிச்சிடலாம். வேவ்ஸ் அவ்வளவுதான். டாப்லர் எஃபெக்ட். அப்படின்னா என்னப்பா டாப்லர் எஃபெக்ட்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சீங்களா? நான் படிக்க சொன்ன படிச்சீங்களா? யாரோ சொல்லாமே டாப்லர் எஃபெக்ட்னா என்னன்னு? Say yes or no. Yes, sir. என்ன? சார் ஒரு ஒளி மூலமும் கேட்பவரும் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு இயக்கம் இருக்கும் சார், சார்பு இயக்கம். அப்போ சோர்ஸோட அதிர்வெண்ணும் கேட்பவங்களுடைய அதிர்வெண்ணுக்கும் இடையில வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும் சார். இதுதான் சார் டாப்லர் விளைவு. ஓகே, குட், சூப்பர். இப்போ இந்த டாப்லர் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஓகே படிச்சிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இதுல நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன? பேசிக்கா நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா என். என் அப்படின்னா என்ன? ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. உண்மையான அதிர்வெண், நார்மலா இருக்க வேண்டிய அதிர்வெண். நான் ஆக்சுவலி ஓகே, இது என்ன? இது எங்க சார் எமிட் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒளி மூலத்திலிருந்து எமிட் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா waves by source per second. அப்போ ஒளி மூலத்திலிருந்து ஒரு வினாடிக்கு வெளியிடுகின்றத வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. n இஸ் n நம்ம சொல்லுவோம். அதே சார் n டேஸ் அப்படின்னா என்னன்னு எடுத்துப்போம். n டேஸ் அப்படின்னு சொன்னா அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. ஆய்வாளர்களால் அப்சர்வ் பண்ணக்கூடியது. இதுதான் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா அந்த என்னது அதிர்வெண் மாறுதல் அதிர்வெண் சொல்லுவாங்க. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. மாறுதல் அதிர்வெண், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. லாம்டா அப்படின்னு சொன்னா ஆக்சுவல் வேவ் லென்த். லாம்டா டேஸ் அப்படின்னு சொன்னா அப்சர்வ்ட் வேவ் லென்த். அப்சர்வ்ட் வேவ் லென்த். v அப்படின்னு சொன்னா நல்லா பார்த்தோம். v அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் இந்த இதை சொல்லியிருக்கேன். என்னன்றது பார்த்தீங்கன்னா நிலையான அதிர்வெண். என் டேஸ் என்றது பார்த்தா ஆய்வாளர்களால் உணரக்கூடிய அதிர்வெண். லாம்டான்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேவ் லென்த். லாம்டா டேஸ் அப்சர்வ் வேவ் லென்த். வின்றது பார்த்தா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். பிஎஸ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ் அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ், மூலத்தின் திசை வேகம். velocity of source. P naught என்றது ஆய்வாளர்களால் உணரக்கூடிய திசைவேகம். அது என்னன்னா velocity of observer.
பெரும்பாலும் இந்த விஎம்ன்னுவாங்க, இதை சம்திங் வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, விக்யூ அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் விஎம் அப்படின்னு சொன்னா இது வெலாசிட்டி மீடியம், ஊடகத்தில் திசை வேகம். அப்போ மீடியம் இல்ல அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நம்மளுக்கு இதை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா காற்றின் திசை வேகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது என்னன்னா விண்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, இது B0 ஆய்வாளர்களால் வரக்கூடிய திசை வேகம். பிஎம் என்றது பார்த்தீங்கன்னா ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது வேகம். இல்லைன்னா பெரும்பாலும் கொஸ்டின்ஸ்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா காற்றினுடைய திசை வேகத்தை நம்ம கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல என்னென்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். கேஸ் 1, ஃபர்ஸ்ட் ஒன். நான் இங்க எழுதுறேன். சோர்ஸ்னா ஒளி மூலம், ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மட்டும் மூவ் ஆகுது. Source is moving. ஒளி மூலம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இடப்பெயர்ந்து போயிட்டு இருக்கு. ஓகே, சோர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ். கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, இதே மாதிரிதான் கேட்பாங்க. சோர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி அப்சர்வர். அப்ப இங்க என்ன பண்ணிருக்கு, சோர்ஸ் இஸ் மூவிங். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அப்சர்வர் இருக்காரு, இங்க ஒருத்தர் அப்சர்வர் இருக்காரு. அப்சர்வர் என்ன ஆகல அப்படின்னு சொன்னா மூவ் ஆகல, அதனுடைய ஊடகமும் மூவ் ஆகல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அப்சர்வர் நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கார் ஆனது என்ன வந்து அப்சர்வர், அதை வந்து அது ஆய்வாளர்களின் பொறுத்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இதனுடைய n dash அப்படின்னு சொன்னா என்னது பாருங்க. n dash அப்படின்னு சொன்னா என்னது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதனுடைய அதிர்வெண், மாறுதல் அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப மாறுதல் அதிர்வெண்ணை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி லாம்டா என்னன்னு கேட்டிருப்பாங்க. லாம்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ லாம்டா வேவ் லென்த் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்பரண்ட் வேவ் லென்த் எவ்வளவு சார் அப்படின்னு பண்ண இதுதான். கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்பரண்ட் வேவ் லென்த், அலைநீளம் மாறுதல். Wavelength lambda dash is equal to P minus Bs divided by n. இது எவ்வளவு அதிர்வெண் மாறுபடுகின்றது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணக்கூடியது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. apparent frequency அப்படின்னு பார்த்தா n dash is equal to v by lambda. அப்ப v by lambda dash is equal to நம்மளுக்கு ஃபார்முலாஸ் நம்ம தெரியும். n into v by p minus vs. அப்ப எவ்வளவு சார் ஃப்ரீக்வன்சி மாறுபடுகின்றது, இதுதான். அப்ப n into n p by p minus vs. That's all. ஓகே, எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? புரிஞ்சுதாப்பா? ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்மளுக்கு வந்து யாரு வந்து நிலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்சர்வர், ஆய்வாளர் வந்து நிலையா இருக்கிறாங்க. ஒளி மூலமானது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஓய்வுல இருக்கக்கூடிய ஆய்வாளரை நோக்கி வரும் பொழுது
இந்த கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க. செகண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் ஒன், இப்ப சோர்ஸ் மூவ் away from the stationary observer. Away from the stationary observer. இப்ப கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேஷனரி அப்சர்வர் இருக்காரு, இவங்களை விட்டு இந்த இது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர்களை நோக்கி வரும் பொழுது எவ்வளவு மாறுதல், அதிர்வெண் எவ்வளவு மாறுதல்ன்றதை எழுதிக்கிட்டோம். அவங்கள விட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணு மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு சார் அதிர்வெண் மாறுபடும், ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் எவ்வளவு சார் மாறுபடும் அப்படின்னு சொல்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், lambda dash is equal to v, அங்க v minus vs, இங்க v plus vs, v plus vs into n. அப்ப எவ்வளவு அதிர்வெண் வந்து மாறுபடுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். n dash is equal to v by lambda dash is equal to n into v by v plus vs இப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே சார், சில டைம்ல அந்த இதுக்கு மாறு v plus v plus s. இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஆக்சுவலா இந்த ஃபார்முலா கரெக்ட், ஆனா ஃபார்முலா வந்து வேற மாதிரி கூட கேட்டிருப்பாங்க பாருங்க. அது எப்படின்றத நான் சொல்லுறேன். சில டைம் இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப n dash is equal to n into, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 1, ஓகே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். நிறைய இதுல பைனாமியல் தியரம்லாம் அப்ளை பண்றாங்க. சும்மா ஒரு புரியுற மாதிரி எழுதிக்கோ, சில டைம் கேட்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக தான் vs by v, இது v by v என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், பிளஸ் vs by v. அப்போ 1 divided by அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுறோம் பாருங்க. இஸ் ஈக்குவல் டு n into 1 plus vs by v into minus 1 by applying the binomial theorem. நமக்கு தான் binomial theorem தெரியும் இல்லையா? 1 plus x power n is equal to 1 plus nx. அது மேல போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு அது தேவையில்லை. ரெண்டு இது வந்து லோயர் லிமிட், இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, therefore n dash is equal to n into 1 minus vs by v. ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இப்ப அப்சர்வர் வந்து, அதாவது வந்து ஆய்வாளர் நிலையா இருக்குன்றனா அடுத்து ஃபார்முலாஸ் இது டக்கு எழுதிடலாம், நம்ம ஞாபகம் வச்சு எழுதிடலாம். அடுத்தது இன்னொரு ஒரு ஃபார்முலாஸ் கேட்கிறாங்க. இப்ப observer moving towards stationary source. Towards stationary source. இப்ப என்ன பண்ணா அப்சர்வர் வந்து மூவ் பண்றாங்க. அப்ப ஸ்டேஷனரி சோர்ஸ். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல சம்திங், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏதோ வந்து ஒரு ஒலிபெருக்கி மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வந்து சாங்ஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ. இங்க அப்சர்வர் இருக்காரு,
இந்த அப்சர்வர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒளிபெருக்கியை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சார் ஃபார்முலாஸ் கிடைக்கும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப எவ்வளவு சார் ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கும்? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா therefore n dash is equal to n into 1 plus v naught by v. இங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். lambda is equal to v by n. என்ன டவுட் இருக்கா பாருங்க, டக்குன்னு எழுதலாம், அவ்வளவுதான் n dash. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் அப்சர்வர் அதை விட்டு வெளியில போயிட்டு இருக்கும் போது அடுத்த கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா observer moving away from the stationary waves. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் அப்சர்வர் என்ன பண்றாங்கன்னா ஒளிபெருக்கி இங்க நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து ஒளிபெருக்கி போயிட்டு இருக்கு. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரை விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப போகும் பொழுது எவ்வளவு அதிர்வெண்ணானது மாறுபடும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். therefore n dash is equal to n into 1 minus v naught by v. இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க ஸ்டேஷனரி அப்சர்வர்னா v by v minus n பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 minus v naught by v. அதே கான்செப்ட் தான். இங்க vs ன்னு வரும். சோர்ஸ் வந்து அது மூவ் ஆச்சுன்னா vs by v ன்னு வரும். இங்க அப்சர்வர் மூவ் ஆகிறதுனால v naught by v ன்னு வரும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த நியூமரிக்கல்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு. எதனா டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது லாஸ்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேருமே மூவ் ஆன்றாங்க. போத் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ஆர் இன் மூவிங். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூவிங், பட் மீடியம் அதாவது வந்து ஊடகம் நிலையா இருக்கு, ஒரே ஊடகத்துல போகுது. அதான் மீடியம் இஸ் அட் ரெஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்க. சோர்ஸ் நல்லா பாருங்க, அப்சர்வர் ஒரு திசை வேகத்துல போறாங்க, வேற ஒரு திசையில போறாங்க. சோர்ஸ் வேற ஒரு திசையில போறாங்க. சார் அப்ப அதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப அதனுடைய திசை வேகம் எவ்வளவு சார் இருக்கும்? எப்பயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு அப்சர்வர் போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒளியின் திசை வேகம் யாரை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா ஓகே அப்சர்வர் நோக்கி போகும். ஓகே, இப்ப நம்மளுடைய ஃபார்முலாஸ். இப்ப இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா மாறுதல் அதிர்வெண் n dash is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, v minus v naught ரெண்டும் வேறு வேறு திசையில போகுது by v plus vs. v plus vs வெவ்வேறு ரெண்டு ஒரே திசையில் போகுது பாருங்க. ஒளியின் திசை வேகமும் ஆய்வாளருடைய திசை வேகம் ரெண்டும் ஒரே செயல்பா. அதனால வந்து நான் ஏற்கனவே அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சார்பு திசை வேகம். அப்ப சார்பு திசை வேகம் அப்படின்னு சொன்னா ஒரே திசையில் போனா v மைனஸ் v நாட், வெவ்வேறு திசையில் போனா ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். செகண்ட் ஒன், இன்னொரு அடுத்தது பாருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோ. செகண்ட் ஒன் கேக்குறாங்க. சோர்ஸ் இங்க இருக்கிறாங்க, அப்சர்வர் இங்க இருக்காங்க.
ஒளியின் திசைவேக சோர்ஸும் அப்சர்வரும் ஒரே திசையில வராங்க. 2 பேரும் வெவ்வேறு திசையில இருந்து ஒரே நேர்கோட்டில் வராங்க, ஆப்போசிட்ல வராங்க. அப்ப பார்த்தோன்னா இதனுடைய திசைவேகம் v. அப்ப இதனுடைய திசைவேகம் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? அதிர்வெண் n dash is equal to அப்படியே பாத்துங்க v plus v0. ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பேரும் ஆப்போசிட்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா 2த்தையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆனா இந்த திசை வேகமும் இதுவும் பாருங்க ஒரே திசையில போறதுனால மைனஸ் பண்ண போறோம். அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா v மைனஸ் இன்டு n, v மைனஸ் vs இன்டு n. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது பாருங்க அதே கான்செப்ட் தான். சோர்ஸ் கொஸ்டின்லயே இது எல்லாமே கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. நீங்க அது கொடுத்திருக்கிறத பார்த்து படிச்சு வாசிச்சீங்கன்னாவே ஆன்சர்ஸ் வந்துடும். சோர்ஸ் இங்க இருக்காங்க, அப்சர்வர் இங்க இருக்காங்க, இவங்க இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. ஆனா திசை வேகம் பாத்தீங்கன்னா அப்சர்வர் நோக்கி இருக்கு. அப்ப இதனுடைய திசை வேகம் இதனுடைய மாறுபடுகின்ற அதிர்வெண் அப்பரண்ட் frequency எவ்வளவு அப்படின்னு சொன்னா n dash is equal to p plus v0 divided by p plus vs into n. அப்ப அப்சர்வர் அதாவது ஆய்வாளர் யாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சோர்ஸ் நோக்கி போயிட்டு 2 பேரும் ஒரே நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒளியின் திசை வேகம் பார்த்தோன்னா ஆப்போசிட்ல போகுது. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமனான ஒரு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இது ஒரு கொஸ்டின்ஸ்ல கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் ஃபார்முலா, காமனான ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலா n dash is equal to n into p plus இந்த ஃபார்முலா நியூமெரிக்கல்ஸ்ல கேட்பாங்க. நல்லா கவனிச்சு, இந்த ஃபார்முலா நியூமெரிக்கல்ஸ்ல கேட்பாங்க. n dash is equal to n into v plus or minus v0 divided by v plus or minus vs. இவ்வளவுதான்பா. டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வேண்டாம், நிறைய இருக்கு, இது வேண்டாம், ஃப்ரீக்வன்சி எல்லாம் வேண்டாம். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் போதுமானது. மீதி இருக்கிறது நான் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எழுதலாம். The frequency of whistle of an engine appears to be 4/5 of initial frequency when it crosses the stationary observer. ஒரு ரயில் பெட்டி சத்தத்துடன் ரயில் பெட்டி சத்தத்துடன் 4/5 okay 4/5 of initial frequency. Fifth ஆரம்ப அதிர்வெண்ணுடன் ஆரம்ப அதிர்வெண்ணை கொண்டு நிலையான ஆய்வாளரை
ஆய்வாளரை தாண்டி செல்கின்றது. If the velocity of sound is 330 meter per hour, okay. ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் பர் செகண்ட் எனில் ரயில் பெட்டியின் வேகம் எவ்வளவு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு இன்சிடென்ட் நடக்குது. The frequency of whistle of an engine appears to be 4/5 of initial frequency when it crosses the stationary observer. If the velocity of sound is 330 meter per second, the speed of the engine will be. ரெண்டு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. ஒன்னு அதை நோக்கி போகுது, அதுக்கு அப்புறமா கிராஸ் ஆகுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் போடுறேன் பாருங்க, பாத்துங்க n dash is equal to n into p by p minus vs. அதே செகண்ட் அது கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப n dash is equal to n into p by p plus vs. இப்ப இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அப்ப n dash இது மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஏதோ ரயில் பெட்டியானது சத்தத்துடன் ஆரம்ப அதிர்வெண்ணை கொண்டு நிலையான ஆய்வாளரை தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேவா? தாண்டி கிராசஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஃபார்முலா. அப்ப n dash by n double dash is equal to p plus vs divided by p minus vs. அவங்க சொல்லிட்டாங்க அந்த அதிர்வெண் ஆரம்ப அதிர்வெண்ணை விட இதா இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்ப n dash by n double dash is equal to ஆரம்ப அதிர்வெண் n dash. அப்போ 4 பாருங்க, ஆரம்ப அதிர்வெண் வந்து பாத்தீங்கன்னா n எடுத்துப்போம். divided by n dash அப்படின்னு சொன்னா 4/5 டைம்ஸ் ஆஃப் ஆரம்ப அதிர்வெண். அப்ப n என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு லாஸ்டா கிடைக்கிறது 5/4. கரெக்டா? இதெல்லாம் புரியும்? ஏதாவது டவுட் இருக்கா? சார் எதுக்கு சார் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன்னா, இந்த பாயிண்ட் கொடுத்திருக்கிறதுனால ரெண்டு அதிர்வெண்ணையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ரேஷியோ எடுக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு, ஆன்சர்ஸ் வந்துடும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆன்சர் என்னது? 5/4 is equal to p அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 330 கொடுத்துருக்காங்க. 330 பிளஸ் vs by 330 மைனஸ் vs. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கிறது, வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, எனக்கு கிடைக்கிறது 9 vs is equal to 330. அப்ப therefore vs is equal to நம்ம எனக்கு கிடைக்கிறது 36.6 மீட்டர் பர் செகண்ட். அப்ப சோர்ஸ்ன்றது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா மீட்டர் பர் செகண்ட். அப்ப ரயில் பெட்டியின் வேகம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 36.6 மீட்டர் பர் செகண்ட்.
டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? எஸ் சார். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே. ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன மாடல் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்கலாம். என்ன கொஸ்டின்ஸ்? A train approaching a hill at a speed of a train approaching a hill at a speed of 40 km per hour sounds a whistle of frequency 580 Hz when it is at the distance of 1 km from the hill. Okay. ரயில் பெட்டி மலையை நோக்கி மலையை நோக்கி 40 km/h என்ற வேகத்தில் என்ற வேகத்தில் 580 ஹெர்ட்ஸ் என்ற அதிர்வெண்ணை கொண்டு அதிர்வெண் சத்தத்துடன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா பாத்துங்க. என்ற சத்தத்துடன் when it is at the distance of 1 km. Okay, சத்தத்துடன் ஓகே சத்தத்துடன் வருகின்றது, நோக்கியா வருகின்றது. இப்போது அது 1 கிலோமீட்டர் மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓகே. A wind with a speed of 40 km/h is blowing in the direction of motion. Okay. காற்று 40 km/h என்ற வேகத்தில் 40 km/h என்ற வேகத்தில் ரயில் பெட்டி செல்கின்ற திசையிலே ரயில் பெட்டி செல்கின்ற திசையிலே செல்கின்றது. A wind with a speed of 40 km/h is blowing in the direction of motion of the train. Find the frequency of whistle as heard by the observer on the hill. Okay. நிலையான frequency of whistle. Okay.
ஆய்வாளர் உணரக்கூடிய ரயில் சத்தத்தின் அதிர்வெண் கேக்குறாங்க. இவ்வளவுதான் ஒரு கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. அப்ப இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு இப்ப வந்து நான் இது வரைக்கும் நான் டீச் பண்ண காற்றை பத்தி சொல்லல. இப்ப ஆய்வாளர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிலையா இருக்காங்க. அப்ப V0 is equal to 0. ஆனா என்னென்ன இங்க என்னென்ன நடந்திருக்கு, ரயில் பெட்டி என்னது ஒரு 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 மலையை நோக்கி போகுது, அதனுடன் காற்றும் செல்கிறது, அந்த காற்றும் செல்கிறது. அப்ப அந்த ரயில் பெட்டியானது ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. அப்ப அந்த எவ்வளவு சத்தத்தை எழுப்பும் அந்த காற்றும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ், அது ஒரு சார்பு திசை வேகமா மாறிடுச்சு. அப்ப இருக்கும் பொழுது ஆய்வாளருக்கு என்ன சவுண்ட் கேட்டிருக்கும், என்ன ஃப்ரீக்வன்சில சவுண்ட் கேட்டு, என்ன அதிர்வெண்ல ஒலியானது கேட்டிருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. பாருங்க, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டானா ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்க, both the source and observers moving along the இப்ப பாத்தீங்கன்னா n dash is equal to இது ஒரு ஃபார்முலா இருக்குப்பா பாருங்க, டைரக்டா ஃபார்முலா பாருங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா p plus vm plus v0 divided by p plus vm minus vs. p plus v0 by v minus vs வரணும் நம்மளுக்கு ஆன்சர். ஆனா இங்க காற்று செல்கின்ற ஒரே திசையில் செல்கின்றது, அதனால v plus vm by v plus vm. வெவ்வேறு திசையில் சென்றால் v minus vm by v minus vm. இப்ப இங்க அப்சர்வர் வந்து என்ன இருக்கு, சுழி மதிப்பை அடைகிறது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா therefore n dash is equal to v plus vm divided by v plus vm minus vs. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்காங்க, இந்த டைப்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், இன்னொரு டைம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஃபார்முலாஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore n dash is equal to okay, அவங்க சொல்லிட்டாங்க velocity of sound பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. v எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்திருக்காங்க. v is equal to 1200 கிலோமீட்டர் per hour அப்படின்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எடுத்து இங்க டைரக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்றதுதான். அப்ப v எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 1200 கிலோமீட்டர் பிளஸ் மீடியம் எவ்வளவு இருக்கு 40. மீடியம்னா காற்று, vmனா நான் என்ன சொல்லியிருக்கேன், காற்றின் வேகம் 40 டிவைடட் பை 1200 பிளஸ் 40 மைனஸ் 40 இன்டு n. சாரி, எல்லாம் இந்த என்னன்றது மறந்து. இப்ப இன்டு n எவ்வளவு பெருக்கிட்டு இருக்கு பாருங்க. n எவ்வளவுப்பா கொடுத்துருக்கு பாருங்க, n எவ்வளவுப்பா இருக்கு 580 சார். ஓகே, 580. இப்ப இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நார்மலா கிடைச்சிருக்கிறது இவ்வளவு கிடைச்சிருக்கு, 599.33 ஹெட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆன்சர் இருந்தா கரெக்ட், இல்லைன்னா இது அப்ராக்சிமேட்லி என்ன பண்ண n dash is equal to 600 ஹெட்ஸ்.
ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். இது இந்த கான்செப்ட் முடிஞ்சது. அப்ப நீங்க கொஸ்டின்ஸ்ல நீங்க படிக்கும் பொழுது யார் யார் எப்படி இருக்காங்கன்றது, இப்ப காற்று அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான், போதுமானது. அடுத்தது பார்க்கலாமா? வேற ஏதாவது? ஓகே, இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். An observer is அடுத்த கொஸ்டின். An observer is moving away from the source of sound of frequency 100 Hz. His speed is 33 meter per second. An observer, ஆய்வாளர் ஓகே, ஆய்வாளர் 100 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் சப்தத்தை எழுப்பிக் கொண்டு கொண்டு 33 மீட்டர் பர் செகண்ட் என்ற வேகத்தில் an observer is moving away from the source என்ற வேகத்தில் ஒளி மூலத்தை விட்டு ஒளி மூலத்தை விட்டு செல்கின்றான். If the speed of the sound, ஒளியின் வேகம் 330 மீட்டர் பர் செகண்ட் எனில் observed frequency மாறுபடுகின்ற அதிர்வெண் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது என்னன்னா அப்சர்வ்ட் இல்லைன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. இவ்வளவுதான் ஆன்சர். இப்ப யாரு மூவ் ஆயிட்டு இருக்காங்க? ஆய்வாளர் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. யாரு அமைதியா இருக்காங்க, ஒரு நிலையா இருக்காங்கன்னா ஒளி மூலம் நிலையா இருக்காங்க. அப்ப அது என்னது, ஆய்வாளர் என்ன பண்ணீங்க, அப்சர்வர் என்ன பண்ணீங்கன்னா வெளியே போயிட்டாங்க, அதை விட்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு உடனே இந்த ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். therefore n dash is equal to n into v minus v naught divided by v. yes sir, v minus bs தான் என்னது, சோர்ஸ் தான் என்ன, 0 ஆயிடும். அப்ப velocity of sound is equal to 0. இப்ப இங்க எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
அப்ப நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. therefore n dash is equal to n எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 100 ஹெர்ட்ஸ். 100 into v ன்றது வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க 330. அப்சர்வர் எவ்வளவு இதுல போயிட்டு இருக்காங்க, 33 திசை வேகத்துல போயிட்டு இருக்காங்க, டிவைடட் பை 330. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குது n dash is equal to 90 ஹெர்ட்ஸ். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன்னொரு क्वेश्चन பார்ப்போம். क्वेश्चंस பண்ணி கொடுக்குறேன், நாளைக்கு நீ வொர்க் அவுட் பண்ணிடுங்க. A train is moving at 30 meter per second in still air. Okay. ரயில் பெட்டி முப்பது மீட்டர் பர் செகண்ட் என்ற வேகத்தில் நிலையான காற்றில் பயணம் செய்கிறது. The frequency of locomotive whistle is 500 hertz and the speed of sound is 340 meter per second. ரயில் ஒலிபெருக்கியின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் மற்றும் and the speed of the sound மற்றும் ஒலியின் வேகம் 345 meter per second. The apparent wavelength of the sound in front and behind the okay. Apparent wavelength. Apparent என்னது? தோராயம் எல்லாம் மாறுதல். ஓகே. மாறுனா apparent. தோராய அலைநீளம். அலைநீளம் in front, தோராய அலைநீளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரது? ரயில் பெட்டி 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நிலையான காற்றில் பயணம் செய்கின்றது. ரயிலின் ஒலிபெருக்கி அதிர்வெண் ஓகே. அலை நீளம் எங்க முன்னாடி, யாருக்கு முன்னாடி? அப்சர்வருக்கு முன்னாடி. முன்பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு, இவ்வளவுதான் கான்செப்ட்.
இப்ப அலைநீளத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப அலைநீளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவரு அப்சர்வர் நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி. இப்ப முன்னாடி அப்படின்னு சொன்னா நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான். அப்பரண்ட் வேவ் லென்த் lambda is equal to p by vs divided by n. p என்ன எவ்வளவு இருக்கு 345 மைனஸ் எவ்வளவு திசை வேகத்துல 30 divided by 500 எவ்வளவு இருக்கு 500 ஹெர்ட்ஸ் சொல்லலாமா நீங்க 500 ஹெர்ட்ஸ். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 315 by 500 கரெக்டா பாருங்க is equal to 0.63 meter. That's all. ஓகே, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான்பா. இந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளவுதான் டிஸ்கஷன். நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 12னுடைய ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே இது கொஞ்சம் பாருங்க. டாப்லர் எஃபெக்ட் கண்டிப்பா பாருங்க. பீட்ஸ் டாப்லர் எஃபெக்ட்லாம் நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேவ்ஸ். ஓகே, இந்த வீக் நான் என்ன முடிக்கிறேன்னா நான் லாஸ்ட்ல வந்து தேர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் என்ன டெஸ்ட்ன்றது. நாளைக்கு கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டா வந்துருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 அப்படின்றது ஒரு லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம டீச் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.